வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோய்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க. யாரை கேட்டாலுமே எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, தைராய்டு இருக்குது, மைல்டு அட்டாக் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ரங்கசாமியை பார்த்தீங்கன்னா அந்த நோயை எப்படி போக்குறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். கதையை முழுசாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரங்கசாமி, வந்திருக்கும் நோய் ஆயுளுக்கும் போகாது, தினமும் மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என டாக்டர் சொன்னதிலிருந்து வந்த மனக்கலக்கமும் தீராத மனக்குழப்பமும் கவலையும் ஒன்று சேர்ந்து ரங்கசாமியை வாட்டியது. யாருமற்ற இடத்தில் தனிமையில் அமர்ந்து தனது வேதனையை போக்க முயற்சி செய்தார். தனிமையும் இனிமை தர மறுத்தது. குழப்பத்தால் மன அமைதியை இழந்தார். உடலும் தளர்ந்து போனது. எல்லாவற்றுக்கும் மனம்தான் காரணம். தான் சேர்த்திருக்கும் பணத்தால் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் எதுவும் செய்ய இயலவில்லை என்பதை புரிந்து கொண்டார் ரங்கசாமி. குழப்பத்தில் இருந்தால் தனிமையை நாடுவதை விட பிறரின் ஆலோசனை தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கும் என தனக்கென்ற ஒரு நபரை தேடினார். கூட்டத்தினரோடு கலக்காமல் தனித்து அமர்ந்து கொண்டு தனிமைதான் நல்லது அப்படின்னு நினைத்திருந்த நமது ரங்கசாமிக்கு புரிந்து கொள்வதற்கு 60 வயது தேவைப்பட்டது. தனி இடத்தில் அமர்ந்து கொண்டு உலக விஷயங்களை உள்வாங்கி மேலும் மனக்கவலையை வளர்ப்பவர்களும் இந்த கூட்டத்தில் உண்டு. கூட்டத்தில் இருந்து கொண்டே எதையும் உள்வாங்காமல் அமைதியாக தனிமையில் இருப்பவர்களும் நிறைய பேர். ஆனால் ஒரு சில பேர் தனது பிரச்சனையை சொல்லி யாருன்னா தீர்வு காண வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வயதுல தாங்க ரங்கசாமி 60 வயதில் தன்னோட பிரச்சனை யார்கிட்ட சொல்லணும்னு ஒரு நபரை தேடினார். தனிமை என்றாலே நிம்மதியா இருக்க முடியல. கூட்டத்திலையும் ஆராய்ச்சி குணம் பேசணும்னு தோண மாட்டேங்குது. தியானம் யோகா சொல்லி கொடுக்குற பக்கம் போயுமே பயனே இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரமே தேவையில்லைன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அந்த மந்திரமும் கேட்கல. தனது பாலிய நம்பர் ராமசாமியிடம் கூறினார். ஆளை கொல்ற நோய் இருந்துமே எங்க மாமா பையன் ராசு கவலைப்படாம இருக்கிறான். 1 வருஷம்தான் இருப்பான்னு சொல்லியும் தைரியத்தால நோய் 10 வருஷமாயும் உசுரோட தான் இருக்கிறான். நீ என்னடானா சுகர் வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னதுக்கே கலங்கி கண்ணீர் வடிக்கிற. ரோட்ல போனாலே 6வது 5 இடிச்சிருவாங்கன்னு பயந்துருந்தா 50 வருஷமா கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லி வரைக்கும் லாரியில லோடு ஏத்திட்டு ஓட்டியிருப்பானா? இந்த பூமியில பிறந்தாலே ஒரு நாளைக்கு சாகதான் வேணும். ஆனா பயம் இருக்குது பாரு, அது தினமும் ஒரு தடவை நம்மளை கொன்னுகிட்டே இருக்கும். படிக்காத ராமசாமியின் பேச்சு ரங்கசாமியின் மனதை தேற்றியது. சுகர்னு சொல்றாங்களே, அது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட சக்தி. அதை உடம்புல சேர்த்து வைக்காம பாடுபட்டு செலவு பண்ணிடணும். இல்லைன்னா சதையில போய் தங்கிக்கும். இப்படியே சேர்ந்துச்சுன்னா உடம்பு பெருத்திருக்கும். சதை பெருசாகிற அளவுக்கு ரத்தம் போற நரம்பு பெருசாகாது. அப்புறம் ரத்தம் போறதுக்கும் சிரமப்படும். அதுதான் நோய் அப்படின்னார். நீ பணம் நிறைய வச்சிருக்கீங்கன்னு பாடுபடாம பந்தாவா இருக்கிறது கௌரவம் நினைக்கிற. எத்தனை பணம் வந்தாலும் சொத்து சேர்ந்தாலும் நம்ம வேலையை நாமளே ஆயுசுக்கும் செஞ்சோம்னு வச்சுக்க, என்னைக்கு நோயே வராது. பெட்ரோல் போடுற காருக்கு பதிலாக டீசல் போட்டால் எப்படி ஓடாதோ அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கு ஒத்து போகாத சாப்பாட்டை மனசுக்கு பிடிக்குது, நாக்குக்கு பிடிக்குது அப்படின்னு சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு ஒத்துக்கிற சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு பாடுபட்டா உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும். மனசு நல்லா இருந்தா நாம எடுக்கிற முடிவும் நல்லா இருக்கும். முடிவு நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும் என ராமசாமி பேசியது ரங்கசாமி தன் குழப்பத்தை தீர்க்கும் மருந்தாக இருந்தது. அன்று முதல் தன் தோட்டத்து வேலையை வேலையாட்களுடன் வேலையாக தானும் செய்ய ஆரம்பித்தார். வேலை செய்யும் போது தியானம் யோகாவில் கிடைக்கும் நிம்மதியை விட பல மடங்கு கிடைப்பதாக உணர்ந்தார். ஆரோக்கியம் மேம்பட்டதால் மாத்திரை தேவையில்லாமல் போனது. தூக்கம் நன்றாக வந்தது. குழப்பமற்ற மனதால் கூட்டத்திலும் தனிமையிலும் நிம்மதி கிடைத்தது. என்ன நண்பர்களே, புரிந்ததுங்களா? நன்றி, வணக்கம்.